அம்மா உணவகத்தில் போய் பார்த்தாங்கன்னா சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். இனிமேல் நல்ல நல்ல அருமையாக சாப்பாடு செய்யணும்னு சொன்னாங்களாம். ஒயின் ஷாப்பெல்லாம் மூடிட்டாங்களாம். ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க, பாரு திறந்துட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார் இருக்கிற இடத்துல ஸ்கூல் இருக்காமல் எடுத்துருங்க. ஸ்கூல் வேண்டாம், பார் இருக்கட்டும். ஸ்கூலை வேறு இடம் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்எஸ்எஸோட வேலை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லா பிள்ளைங்களும் எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி கட்டாயம், மும்மொழி கல்வி எல்லாருக்கும் வரணும்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. இந்த கிண்டர் ஜாய் வேணுமா, ₹1 ஹெர்க்லஸ் வேணுமான்னு கேட்டால் பசங்க என்ன சொல்லுங்க, கிண்டர் ஜாய் தான் வேணும்னு சொல்லுங்க. நம்ம சிஎம் சாரை கேட்டால் என்ன சொல்லுவார், எனக்கு பெரிய டைரி மில்க் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த பதவியில் போய் உட்காரத்துக்கு அந்த சீட்டை பார்க்கும்போது அந்த முகத்தை பார்க்கணுவேன். என்ன சந்தோஷம்! இந்த கிண்டர் ஜாயை பார்த்து, டைரி மில்கை பார்த்தோன்னா பிள்ளைங்க அப்படியே ஆசையில் பார்க்கங்கள மாதிரி அப்படியே தயங்கி தயங்கி அப்படின்ட்டு ஆசைப்பட்டது நடந்துருச்சு. ஆசைப்பட்டது நடந்ததே உங்களோட சொந்த முயற்சியில் நடந்ததா? இல்லையே. உங்களோட நீங்கள் சொந்தமாக என்ன சொல்கிறது, 243 தொகுதி அத்தனை இடத்துலையும் டெபாசிட் ஜெயிச்சு இங்கே உட்காந்து ஆட்சி செஞ்சால் பரவாயில்ல. சோர்வான முகத்தை காட்டி நடித்து 4-5 வாட்டி திரிஞ்சு கஷ்டப்பட்டு சோஃபா செட்டாக கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்கி ஜெயிச்சிங்க. தனிப்பட்டு ஜெயிக்கலை. கொஞ்சம் அதை நினச்சி பாருங்கள். நன்றி உணர்வு இல்லாமல் திமுக ஆளுங்களும் அவ்வளோ மட்டமாக பேசுகிறீங்க. இது விஜய் காதுக்கு போதா என்னன்னு தெரியல. ஆனால் விஜயோட அழிவுக்கு காரணம் அணில் குஞ்சுகள் ஆதவ். இவங்க மட்டும்தான். அந்த மனுஷன் ஏதோ ஜெயிச்சோம், ஏதோ பண்ணலான்னு நினச்சி வந்தால் கூட இவங்க விட மாட்டான். இவங்க மூளை அவ்வளோ கேவலமாக வேலை செய்யுது. இவங்கெல்லாம் நிலைக்கக்கூடாதுங்க. நிலச்சா நாடு நாசமாக போயிடும். ஆசைப்பட்டு ஓட்டு போடு மாமாக்கு நீங்களே குட்டி பசங்களா? இன்றைக்கி ஹிந்தி கட்டாயம் படிக்கணும். பார்த்து